சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, புதிய வருடத்தில் தன்னுடைய பழைய சம்ஸ்காரங்களை யோக அக்னியில் பஸ்மம் செய்து பிரம்மா பாபாவுக்கு சமமாக தியாகம், தபஸ்யா மற்றும் சேவையில் நம்பர் 1 ஆகுங்கள். சங்கம யுகத்திற்கு ஏன் விசேஷ மகிமை இருக்கின்றது? பகவான் மற்றும் குழந்தைகளுக்கான சந்திப்பு ஏற்படுகின்றது. கொண்டாட்டம் நடைபெறுகின்றது. பிராமணனில் இருந்து பரிஸ்தா, மேலும் பரிஸ்தாவிலிருந்து தேவதை. 63 பிறவிகளாக தந்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றார். சுமையை தூக்கித் தூக்கி குழந்தைகள் மிகவும் பாரம் நிறைந்தவர்களாக ஆகிவிட்டீர்கள். தந்தை இப்பொழுது அன்பாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார், சுமையை கொடுத்துவிடுங்கள் என்று. பழைய சம்ஸ்காரங்களின் சுமையானது அனைவரிடம் அப்படியே இருக்கின்றது. வீணான எண்ணங்களுடைய சம்ஸ்காரம், வார்த்தை தென்படுகின்றது. சம்பந்தம், தொடர்பிலும் கூட ஏதேனும் சம்ஸ்காரம் தென்படுகின்றது. நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சம்ஸ்காரம் உங்களுக்கு சரியான நேரத்தில் ஏமாற்றத்தை கொடுக்கும். சமஸ்காரத்தை சம்ஹாரம், தகனம் செய்வதற்கு முக்கியமாக ஒருநிலைப்பாட்டின் சக்தி அவசியமானதாக இருக்கின்றது. ஒரு நிலைப்பாட்டின் சங்கல்பத்தை செய்து மேலும் பழைய சம்ஸ்காரத்தை தகனம் செய்வதையே யோக அக்னி என்று சொல்லப்படுகின்றது. பெயர், அடையாளம் முதற்கொண்டு அழிந்து போக வேண்டும். பழைய சமாஸ்காரமும் யுத்தம் செய்யக்கூடாது. சோம்பேறித்தனம் வேண்டாம். ராயலான சோம்பேறித்தனத்தை கொண்டு வராதீர்கள். நேரம் உங்களுக்காக அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் நேரத்திற்காக காத்திருப்பவர்கள் அல்ல. நீங்கள் ஏற்பாடுகளை செய்யக்கூடியவர்கள். சதோ பிரதானமான இயற்கை கூட உங்களுக்காக அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கின்றது. தன்னுடைய சக்திசாலியான நிலையில் இருந்து மீதமுள்ள சம்ஸ்காரத்தை மாற்றம் செய்யுங்கள். நீண்ட காலத்திற்கான வெற்றியே வெற்றி மாலையில் மணியாக ஆக்குகின்றது. ஒவ்வொரு அடியிலும் எது தந்தையின் சங்கல்பமோ அதுவே குழந்தைகளின் சங்கல்பமாக இருக்க வேண்டும். எது தந்தையின் சொல்லாக இருந்ததோ அதுவே குழந்தைகளின் சொல்லாக இருக்க வேண்டும். சதா காலத்திற்கான புருஷார்த்தம் எனில் சதா காலத்திற்கான ராஜ்ய பாக்கியம். சுயத்தினுடைய, ஆத்மாவினுடைய சுரூபத்தின் தரிசனத்தை அல்லது சாட்சாத்காரத்தை பெற்றுவிட வேண்டும். யார் தூய்மையான ஆத்மீக பலம் நிறைந்த ஆத்மாவாக இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவரையும் தன் பக்கம் அவசியம் ஈர்ப்பார்கள். நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. ஆன்மாவாகிய நான் இந்த புனித சங்கம யுகத்தில் பாபாவின் நேரடி சந்தானமாய் பிறந்துள்ளேன். பாபாவிடம் இருந்து தேர்ந்தெடுத்துள்ள சொரூப நிலையை அடைவது ஆன்மா எனது தீர்மானம். இந்த ஒரு பிறவி பிராமணரிலிருந்து பரிஸ்தா, பரிஸ்தாவிலிருந்து தேவதையாக மாற வைக்கும் சிறந்த காலம். பழைய சம்ஸ்காரங்களை பஸ்மமாக்கும் பரிசுத்த யோக அக்னியாக இருக்க உறுதி செய்துள்ளேன். பழைய ஒவ்வொரு சன்ஸ்காரத்தையும் தகனம் செய்ய மனோவிகாரங்களை பாபாவிடம் ஒப்படைக்கிறேன். தந்தையின் அழைப்பை ஆழமாகக் கேட்கிறேன். சுமைகளை ஒப்படைத்து விடு எனும் அன்புக்குரல். பழைய சம்ஸ்காரங்கள் முற்றிலுமாக சம்ஹாரம் செய்கின்றேன். கடந்த பிறவிகளில் எடுத்துத் தூக்கிய சுமைகள் பாபா எடுத்துக் கொள்கின்றார். அடைய விரும்பும் நிலைக்கேற்ப உள்ளார்ந்த சங்கல்பத்தை ஏற்கின்றேன். பாபாவின் ஒவ்வொரு கட்டளைக்கும் ஒத்துச் செல்லும் எனது முயற்சி ராஜ்ய பாக்கியமும் சதாவாக இருக்கிறது. நான் ஒரு ஆன்மீகக் கண்ணாடி. என்னுள்ளே பவித்திரத்தின் தேவி உறைகிறாள். எல்லா இடத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் ஆழ்ந்த அமைதியை அனுபவிக்கின்றேன். பழைய உலகத் தொடர்புகள் அனைத்தும் புனிதமாக மாறி சக்திகள் சரியான நேரத்தில் செயல்படுகின்றன. உள்ளத்திலிருந்து தூய எண்ணங்கள் நேர்மையாக, யுக்தியுடனும் செயல்படுகின்றன. என்னுள் இருக்கும் அமைதி மற்றவர்களுக்கும் அமைதி அளிக்கிறது. நான் ஒரு சாட்சி சுரூபமாக இருக்கின்றேன். பாபா எனக்குள் உறைந்திருக்கிற உணர்வே எனது பேரானந்தம்.
ஆத்மாக்களை ஆத்மாக்களாக பார்க்கும் ஞான பார்வையை வளர்க்கின்றேன். ஒவ்வொரு பாவனையும் பாபாவின் ஞானத்தால் தூய்மைப்படுத்தப்பட்டுள்ளது. எனது கர்மம் சக்திமிக்க கர்மமாக மாறி சேவையில் எப்போதும் அன்பின் வாசனை, நடையில் அமைதியின் இசை, ஒவ்வொரு சொல்லும் ஆனந்தத்தின் வித்தாக இருக்கின்றது. தந்தையின் சங்கல்பமே என் சங்கல்பமாக, தந்தையின் வழியில் நான் ஒரு சக்தி மையம், பாபாவின் ஞானத்தால் நிரம்பிய யோக அக்னியில் எனது சுயத்தை தூய்மைப்படுத்துகிறேன். என்னில் ஒரு புது அனுபவம் ஏற்படுகிறது. தீர்மானத்தின் தீபம் எப்போதும் பிரகாசிக்கிறது. ஜெயத்தின் கருவியாக மாற்றி பாபாவின் உணர்வுகளை என் உள்ளத்தில் ஆற்றலாகி உணர்கிறேன். தந்தையின் முதன்மையான வரதானம் நான் ஜெயம் பெற்றுள்ளேன். ரமணிகரமாக அன்புடன் அனைத்தும் தந்த வள்ளல் சிவபாபாவுக்கு அநேக கோடி அன்பு நினைவுகளும் நன்றிகளும் சமர்ப்பிக்கிறேன். நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.